போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மதேவன் வந்து துளசியோட தவத்தை பார்த்து துளசிகிட்ட வந்து சொல்கிறாங்க, உனக்கு சங்கசூடன் அப்படிங்கிறவர் வந்து உனக்கு திருமணம் செஞ்சுப்பார், அவங்களோட நீ திருமண வாழ்க்கையை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து முக்தி அடையிறப்போ நீ மகாவிஷ்ணு வந்து அடைவ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே துளசி அவங்க தவக்கோலத்தை விட்டுட்டு அவங்க சங்கசூடனையே மனசில் நினச்சி அவங்க கனவு கண்ணனை கற்பனை பண்ணி அவங்களுடைய வாழவும் செய்கிறாங்க. ஒரு நாள் துளசி வந்து அவங்க கனவுல கண்ட அந்த கனவு கண்ணனை போலவே ஒருத்தரை சந்திக்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் துளசிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஏற்படுது. நம்ம என்னடா கனவுல இப்படிப்பட்ட ஆன்மான் தான் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோம், அவரே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு அவங்க வெக்கத்தில் வந்து திருமணையும் செய்கிறாங்க. அப்போ சங்கசூடன் வந்து துளசிக்கிட்ட நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ துளசி வந்து சங்கசூடனை பார்த்து சொல்கிறாங்க, தனியாக இருக்க ஒரு பெண் கிட்ட எந்த ஒரு நல்ல குலத்தை சேர்ந்த ஆடவனும் வந்து நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து நிறையா விஷயங்களை பற்றி அவங்க சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. வேதங்களையும் புராணங்களையும் சொல்லப்பட்ட பெண்ணோட லட்சணங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அப்போ சங்கசூடன் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி துளசியும் சங்கசூடனும் வந்து அவங்களோட கருத்துக்களை மாறி மாறி பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரம்மதேவன் திடீர்னு அவங்க கண் முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. அப்போ பிரம்மதேவன் சொல்கிறாரு, சங்கசூடனே நீ ஏன் அதிகமாக பேசிகிட்டு இருக்க, துளசியை கந்தர்வ திருமணம் பண்ண சொல்லி தான் நான் அவனை கட்டளையிட்டேன், நீ வந்து துளசியை கந்தர்வ திருமணம் பண்ண வேண்டியதுன்னு, அதை விட்டுட்டு நீ கண்டதை ஏன் நிறையா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ பிரம்மதேவன் துளசியை பார்த்து சொல்கிறாங்க, சங்கசூடன் வந்து ஆண்கள்லேயே ரொம்ப சிறந்த ஆடவனாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் மனு வம்சத்தில் பிறந்த ரொம்ப சிறந்த ஒரு அரசனாகவும் இருக்காங்க, அதனால் நீ சங்கசூடனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி பிரம்மதேவன் சொன்னதை கேட்டு துளசி வந்து சங்கசூடனை திருமணம் பண்ணாங்களா, இவங்க திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ பிரம்மதேவன் துளசியை பார்த்து சொல்கிறாங்க, சங்கசூடன் அப்படிங்கிறது ஆண் குலத்திலே வந்து ரொம்ப சிறந்த ஒரு ஆண் மகனாகவும் இருக்காங்க, இவங்களை நீ திருமணம் பண்ணிக்கோ, நீ இவங்களை அதிகமாக கேள்வி கேட்டு இவங்களை பரிசோதனை பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது துளசி வந்து பிரம்மதேவனை பார்த்து பணிவாக சொல்கிறாங்க, நான் திருமணம் பண்ணிக்க போகிற ஆண் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பரிசோதனை பண்ணி பார்க்கறது தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரம்மதேவன் சொல்கிறாங்க, விஷ்ணுவுக்கு லட்சுமி மாதிரியும், சிவனுக்கு பார்வதி மாதிரியும், வராகருக்கு பூமாதேவி மாதிரியும், பிரம்மனுக்கு சாவித்திரி மாதிரியும், யாகத்துக்கு தட்சணை மாதிரியும், நளனுக்கு தமயந்தி மாதிரியும், கிருஷ்ணருக்கு ராதை மாதிரியும், சந்திரனுக்கு ரோகிணி மாதிரியும், குரு பகவானுக்கு தாரை மாதிரியும், மன்மதனுக்கு ரதி மாதிரியும், மனுக்கு சதரூபை மாதிரியும், அத்திரிக்கு அனுஷை மாதிரியும், காசிபருக்கு அதிதி மாதிரியும், வசிஷ்டருக்கு அருந்ததி மாதிரியும், கௌதமருக்கு அகலிகை மாதிரியும், கந்தர்மருக்கு தேவகீதி மாதிரியும், அக்னிக்கு ஸ்வாகா மாதிரியும், இந்திரனுக்கு சசி மாதிரியும், கணேசருக்கு புஷ்டி மாதிரியும், கந்தனுக்கு தேவசனை மாதிரியும், யமதர்மனுக்கு சதி மாதிரியும், நீயும் வந்து சங்கசூடனுக்கு ஒரு நல்ல பதிவரையாக இருந்தால் தான் சிறப்பு மிக்கவளாக இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சங்கசூடனை திருமணம் பண்ணிக்கிட்டு நீ இவங்களோட சேர்ந்து உன் திருமண வாழ்க்கையில் நீ கூடி மகிழ்ந்து இஷ்டப்பட்ட காலங்களில் இஷ்டப்பட்ட நேரங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்ட மாதிரியே நாராயண இடத்துல நீ வந்து சேருவ அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் சொல்கிறாரு. பிரம்மதேவன் சொன்னதை கேட்டு துளசி வந்து சங்கசூடனை திருமணம் பண்ணிக்கோ செய்கிறாங்க. சங்கசூடனும் துளசியும் திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க காடுகள் மேடுகள்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக சுற்றி தெரிஞ்சுட்டு வராங்க. ஜனஜந்துக்கள் இல்லாத காடுகளில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க காதல் மோகங்களில் அனுபவிச்சு வந்துட்டு இருந்தாங்க. துளசியும் சங்கசூடனும் வந்து அவங்க வேதங்கள் கல்வியில் மட்டும் கை தேர்ந்தவங்களா இல்லை, அவங்க காமசாஸ்திரங்களை கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. அதனால் ரெண்டு பேரும் அவங்க காதல் மோகத்தில் மூழ்கி அவங்க காமசாஸ்திரம் சொல்லக்கூடிய 64 கலைகள்லையும் அவங்க அனுபவிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இதனால் சங்கசூடன் கிட்ட துளசி வந்து நான் ஒரு தாசி அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பிரியமோடு இருந்தாங்க. சங்கசூடனும் துளசி மேலே அதீத பிரியம் கொண்டு இருந்தாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிறந்த பொருட்களையும் ஆபரணங்களையும் சங்கசூடன் வந்து துளசிக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வருணன் கிட்ட இருக்கக்கூடிய அழகான பட்டாடைகளையும் உலகங்களையும் சிறந்த ரத்தின ஆபரணங்களும், ஸ்வாகா கிட்ட இருக்கக்கூடிய 2 கால் தண்டைகளையும், சாயாதேவி கிட்ட இருக்கக்கூடிய தோல் வளையங்களையும், ரோகிணி கிட்ட இருக்கக்கூடிய குண்டலையும், ரதிதேவி போட்டிருந்த மோதிரங்களையும் வளையல்களையும், விஸ்வகர்மா வச்சிருந்த வினோதமான சங்கம் நெற்றி போட்டு அவர்கிட்ட இருந்த அழகான படுக்கையும் ஆபரணங்களையும் எல்லாத்தையுமே வந்து அபகரித்து கொண்டு வந்து சங்கசூடன் துளசிக்கிட்டு கொடுத்து அவங்க சங்கசூடன் துளசியை சந்தோஷப்படுத்தி பார்க்குறாங்க. சில நேரங்களில் சங்கசூடனே வந்து நல்ல ஆபரணங்களை துளசிக்கு அனுபவித்து கொடுத்து அவங்க சந்தோஷப்படவும் செஞ்சாங்க. சங்கசூடன் துளசிக்கு செய்கிற விஷயங்கள்லாம் பார்த்து துளசி வந்து சங்கசூடன் மேலே அதீதமான காதல் கொண்டு சங்கசூடனே கடவுளாக நினச்சி அவங்க பதிவிரதையாக இருக்கவும் செஞ்சாங்க. சங்கசூடனும் துளசியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்காம துளசிக்கு தான் ஒரு தாசன் அப்படிங்கிற முறையில் துளசி மேலே அதிகமாக பிரியம் கொண்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்து காடுகளில் மட்டும் சுற்றி தெரியல, இவங்க இமயம், மேரு, கந்தமாதன மலை இது மாதிரி நிறையா மலைகளில் சுற்றிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குளக்கரைகளையும் நதிக்கரைகளையும் இவங்க அதீதமான காதல் கொண்டிருந்தாங்க.
இவங்க 2 பேரும் அதீதமாக காலம் கழிக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது சந்தன தோப்புகளாக இருந்துச்சு, சண்பகம், தாழம்பூ, முல்லை போன்ற மலர்கள் பதிந்திருக்கக்கூடிய பூஞ்சோலைகளாக இருந்துச்சு, தாமரை குளங்களாக இருந்துச்சு. இது மாதிரி வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படி சங்கசுடன் துளசியை வந்து அதீதமான காதல் கொண்டு அவங்க திருமண வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்த நேரம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு மன்வந்திர காலம் அவங்க வாழ்க்கையை இப்படியே கழிச்சிட்டு இருந்தாங்க. சங்கசுடனும் துளசியும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா, அவங்க அந்த இடத்துக்கு மட்டும் போக மாட்டாங்க. அந்த இடத்தையே தன்வசப்படுத்தணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரசர்களோட போர் பண்ணி அவங்க வென்று அந்த இடத்த தனக்கு சொந்தமாக்கிக்கவும் செஞ்சாங்க. இதனாலே சங்கசுடன் வந்து நிறைய கந்தர்வர்களோடையும் ராட்சசர்களோடையும் அசுரர்களோடையும் போர் பண்ணி எல்லா இடங்களையும் அவருக்கு சொந்தமாக்கவும் செஞ்சார். தன் காதலிக்காக என்ன வேணால் செய்யலான்னு சொல்லி சுற்றி திரிகிற ஆண்மகனை போல சங்கசுடனை வந்து 14 லோகத்திலே வென்று அவர் காலடியில் போட்டு அவர் அரசாளவும் செய்கிறாரு. இப்படி இருக்கிறப்போ சங்கசுடன் ஆட்சி காலத்தில் தர்ம காரியங்களும் யாக காரியங்களுக்கும் நிறையா ஊக்கம் கொடுக்காதனால நிறையா இடத்துல யாகங்கள் பண்ணாமல் இருந்தாங்க. அதனால தேவர்களுக்கு அவிழ்பானம் அப்படிங்கிறது கிடைக்கல. தேவர்கள் வந்து சக்தி இழக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சக்தி இழக்கிறதுனால அவங்களோட வேலைகள் சரியாக செய்ய முடியல. அதனால 14 லோகத்துலேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிது. தேவர்களுக்கு சக்தி குறைய அவங்க கடைசியில் பிச்செடுக்கும் நிலைமைக்கு வரா மாதிரி அவங்க சக்திகளை இழந்து காணப்பட்டாங்க. இதனால் தேவர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கனால அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க பிரம்மதேவன்கிட்ட போய் அவங்க கஷ்டத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ பிரம்மதேவன் சொல்கிறாங்க, இந்த கஷ்டத்தெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுகிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை அழைச்சிட்டு பிரம்மதேவன் நேராக வைகுண்டம் போகவும் செய்கிறாங்க. வைகுண்டத்தை சென்றடைஞ்ச பிரம்மதேவனும் தேவர்களும் வந்து வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய 12 வாசலில் இருக்கக்கூடிய துவாரபாலர்கள்கிட்ட அனுமதி பெற்று அவங்க மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. மகாவிஷ்ணுவை பார்த்தோன்னே பிரம்மதேவனும் தேவர்களும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மகாவிஷ்ணுவை வணங்கி அவங்க மகாவிஷ்ணுகிட்ட தன்னோட கஷ்டங்கள்லாம் எடுத்து சொல்லவும் செய்கிறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, உங்களோட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சங்கசுடனால் நீங்கள் நிறையா பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சங்கசுடன் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சங்கசுடன் போன பிறவியில் வந்து கிருஷ்ணரோட பரம பக்தனான சுதர்மன் அப்படின்னு சொல்லி அவர் பிறந்திருந்தார். ஒரு சமயம் சுதர்மனுக்கும் ராதைக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. அப்போ ராதை வந்து சுதர்மனை பயங்கரமாக திட்டாங்க. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் வந்து ஒன்றுமே பேசாமல் இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே சுதர்மனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அவங்க ராதையை திரும்பவும் திட்ட செய்கிறாங்க. அப்போ ராதை வந்து இன்னும் கோவம் கொண்டு அவங்களோட தோழிகளை அழைச்சி சுதர்மனை வந்து மாளிகை விட்டு வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ தோழிகள் வந்து சுதர்மனை வலுக்கட்டாயமாக அவங்க மாளிகை விட்டு வெளியே தள்ளி பார்க்குறாங்க. அப்போ சுதர்மன் வந்து எவ்வளோ தடுத்துக்கிறாரு, கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அவங்க மனசு இறங்கவே இல்லை. அந்த சமயத்தில் சுதர்மனை வந்து இந்த தோழிகள் வெளியே தள்ளிட்டு அவங்க ராதை கிட்ட வந்து சுதர்மன் வந்து எங்களை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க போய் சொல்கிறாங்க. ராதை வந்து உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க சுதர்மன் மேலே பயங்கரமாக கோவம் கொண்டு நீ ராட்சசனாக தான் பிறப்ப அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் கொடுக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்த சுதர்மன் வந்து அதிர்ந்து போகிறாரு. அப்போ கிருஷ்ணரை பார்த்து அவர் எவ்வளோ மன்றாடுறாரு, அவர் அழுதுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் யாருமே எதுவும் பேசாதனால சுதர்மன் கோவத்தோடு அவங்க போகவும் செய்கிறாங்க. சுதர்மன் போகிறத பார்த்தோன்னே ராதை வந்து கருணை கொண்டு சுதர்மனை வந்து மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சுதர்மனை அழைக்கவும் செய்கிறாங்க. ஆனால் ராதை கூப்பிட்ட குரலை எதுவுமே சுதர்மன் கேட்காம அவங்க வேகமாக போகவும் செய்கிறாங்க. ராதை வந்து சுதர்மன் பின்னாடியே ஓடுறாங்க. சுதர்மன் போகாத திரும்ப வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் ராதையோட குரலை வந்து சுதர்மன் கேட்கவே இல்லை. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் வந்து ராதை சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, அவன் போய் நீ கொடுத்த சாபத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப என்கிட்டே வந்து சேருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை மகாவிஷ்ணு பிரம்மதேவனை பார்த்து சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, கோலோகத்தில் ஒரு க்ஷணம் அப்படின்னா பூலோகத்தில் பல 100 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சுதர்மன் வந்து பூலோகத்தில் சங்கசுடனா பிறந்து அவங்க பல 100 ஆண்டுகள் அவரோட வாழ்க்கையை கழிச்சிட்டாரு. இப்போ சங்கசுடனோட வாழ்க்கை வந்து இறுதிக்கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அவரோட முடிவு காலம் அப்படிங்கிறது நெருங்கிட்டு இருக்கு. அதனால தான் நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, சங்கசுடன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் ஒரு சாதாரண அசுரன், அவனை ஈஸியாக அழிச்சிடலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. சங்கசுடன் வந்து எல்லாவற்றையும் கற்று தெரிஞ்சவனாக இருக்கான். மாயையோட செயல்பாடுகள் எல்லாமே முழுசாக தெரிஞ்சவனாகவும் இருக்கான். அவன் மகா பலவானாகவும் இருக்கான். அதாவது தேவர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள், கிண்ணர்கள், கந்தர்வர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நீங்கள் சங்கசுடனை எதிர்கொண்டா கூட சங்கசுடனை உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா சங்கசுடன் அவ்வளோ பலசாலியாக இருக்கான். அதனால் பிரம்மதேவனை நீ நேராக சிவபெருமானை போய் பார்த்துக்கிட்டு சிவபெருமானோட சூலாயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து பூலோகத்துக்கு போங்க. சங்கசுடனோட போர் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகவும் செய்யுங்க. சங்கசுடனை எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு யுத்தியை நான் வந்து வச்சுருக்கேன். அதை நான் கையாண்டு சங்கசுடனை வீழ்த்துறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மகாவிஷ்ணு சங்கசுடனை பற்றி சொன்ன உடனே தேவர்கள் எல்லாமே பயப்படுறாங்க. என்னடா இது, இத்தனை பலசாலியாக இருக்கக்கூடிய இந்த சங்கசுடனை எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம்? அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கசுடன் கிட்டே இருந்து நமக்கு எப்படி தேவலோகம் திரும்ப கிடைக்க போகுது, நம்ம எப்படி பழைய வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க குழம்பி போயிருக்காங்க. இருந்தாலும் மகாவிஷ்ணு வந்து சங்கசுடனை எப்படியாவது நான் வீழ்த்திடுவேன்,
சங்கசுடனை வீழ்த்தக்கூடிய யுத்தி என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. மகாவிஷ்ணு சொன்னதை கேட்ட உடனே தேவர் எல்லாமே கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாங்க. இருந்தாலும் பிரம்மதேவனுக்கு ஆர்வம் தாங்க முடியல. எப்படி நீங்கள் வந்து சங்கசுடனை வீழ்த்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, பிரம்மதேவனே, நீங்கள் ஒரு காலத்தில் சங்கசுடனுக்கு ஒரு வரம் கொடுத்தீங்க. அந்த வரத்தினால தான் சங்கசுடன் இவ்வளோ பலசாலியாக இருக்காரு. அந்த வரம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகாவிஷ்ணு சொன்னதை கேட்டோடனே பிரம்மதேவன் அதிர்ந்து போகிறாரு. அப்படி பிரம்மதேவன் சங்கசுடனுக்கு என்ன வரம் கொடுத்தாரு, எப்படி சங்கசுடனுக்கு இவ்வளோ பலம் அப்படிங்கிறது வருது, அது மட்டும் இல்லாமல் சங்கசுடனை எதிர்த்து மகாவிஷ்ணுவோ சிவபெருமானோ பிரம்மதேவனோ அவங்க போர் பண்ணி ஜெயிக்க செஞ்சாங்களா, சங்கசுடனோட முடிவு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, இதனால் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா அடுத்த வர எபிசோடு கண்டினியூஸாக பாருங்கள்.